மறுபடியுமாக கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். நேரலில் எங்களோடு இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாரும் சொல்லுங்கள், என் தகப்பன் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை தோறும் இங்கே வரும்போது ஒன்று நாம் எல்லாரும் கூடி ஆராதிக்கிறோம். இரண்டாவது, அருமையானவர்களே, உதிரம் சிந்தியவருக்கே எங்கள் உயிர், உடலை பிற்க கொடுத்தவருக்கே எங்கள் உழைப்பின் காணிக்கை அப்படின்னு சொல்லி காணிக்கையை நம்ம என்ன செய்கிறோம்? செலுத்துகிறோம். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அப்புறம் தேவன் நம்மோடு பேசுகிறார் இல்லையா? இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும், இடையில பாட்டும் பாடுவோம், எல்லாம் பண்ணுறோம். இது எல்லாமே செய்யணுமேன்றதுக்கு செஞ்சிங்கன்னா உங்கள் கண் இன்னும் திறக்கப்படலை. செய்யணுமேன்றதுக்கு செய்கிறதில்ல, வரணுமேன்றதுக்கு வர்றதில்லை, படிக்கணுமேன்றதுக்கு படிக்கிறதில்ல. நல்லா அப்படியே தேவாலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக. ஆமேன், ஆமேன். 12 வயதில் இயேசு கிறிஸ்து சபைக்கு போனார். அவங்க அப்பா அம்மா சரி பின்னாடி தம்பி வருவான் அப்படின்ட்டு அவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. கிளம்பி இவன் வர்றானான்னு கூட பார்க்கல. ஹலோ, நான் சொல்கிறது புரியுதா? பின்னாடி வர்றானா அப்படின்னு கூட என்ன செய்யலை, பார்க்கல. 3 நாளைக்கு பிறகு தான் தெரியுது இயேசுவே நம்மளோட கூட வரலன்னு. ஆனால் ஏசப்பா எங்கே இருந்துட்டாரு? தேவாலயத்திலே இருந்துட்டார். தேவாலயத்திலே இருந்து கொஸ்டின் பண்ணுறாரு, பேசுகிறாரு. அவங்கெல்லாம் அப்படியே பயங்கரமாக ஒரு ஆச்சரியப்படுறாங்க. ஒரு பெரிய ஆச்சரியம். நான் சொல்கிறேன், இயேசுவானவர். சொல்லுங்கள், இயேசுவானவர். சொல்லுங்கள், இயேசுவானவர். அவரை போல ஞானி யாருமே இல்லை. அவருக்கு தெரியாதுன்னு எதுவுமே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள். அவர் மகா நல்லவர். அந்த வயதிலே இருந்தே அவருக்கு தேவன் மேலே, வேதத்தின் மேலே மரியாதை எல்லாம் கூடிவிட்டது. ஆமேன். நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளும், நம்முடைய சபை விசுவாச சிறு பிள்ளைகள், வாலிபர்களும் அதுபோல் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் இயேசுவை போல் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புகிறீங்களா? ஆமென். நீங்கள் நம்புகிற மாதிரி நம்ம நம்புகிற மாதிரி நடக்கும். ஆமென். கர்த்தர். அதனால் சும்மா நேரம் போகலைன்னு இங்கே யாரும் வராதிங்க. வைராக்கியமாக வெறியாக இருந்தால் வாங்க. ஆமென். ஆண்டவர் மேலே ஒரு வைராக்கியம், ஒரு பற்று, ஒரு பாசம். எனக்கு அவர் வேணும், அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. அதனால் நேரம் கிடைக்கிறப்ப கோயிலுக்கு போவோம். இன்றைக்கி வேலை வந்துருச்சு, இந்த மாதிரியெல்லாம் எண்ணங்கள் அருமையானவர்களே, ஒருவேளை ஆரம்ப காலகட்டத்தில் அறியாமல் புரியாமல் இருக்கலாம். 10 வருஷம் ஆன பிறகு அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் சரியாக அஸ்திபாரம் போடலைன்னு அர்த்தம். இங்கேயோ ஒரு குளறுபடி இருக்குது. ஏதோ ஒன்று தேடி வந்தீங்க, கடவுள் கொடுத்தாரு, அதை வாங்கி வச்சுட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் கொடுத்ததை வச்சுக்கிட்டீங்க, அவரை வேணான்ட்டீங்க. அதனால தான் அவருக்கு சரியான ஒரு மரியாதை உங்கள்கிட்ட இல்லை. அஸ்திபாரம் போடும்போதே
அருமையானவர்களே, அவரை நேசிக்கிறதுக்கும் அவருடைய அன்பை புரிந்து கொள்றதுக்கும் சபைக்கு வரணும். ஆமேன். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். இயேசுநாதரை தேடாதவங்க வீடு கட்டாமல் இருக்காங்களா? இல்லை இயேசுநாதரை தேடாதவங்க சம்பாதிக்காமல் இருக்காங்களா? அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? உயிரற்ற ஒரு சரீரம். அவங்க மரித்து கிடக்கிறாங்க, நித்திய மரணத்துக்கு நேராக போய்கிட்டு இருக்காங்க, மரண இருளின் திசையில் இருக்கிறாங்க. எனக்கு எது இருக்கோ இல்லையோ, மரண இருளின் திசையை விட்டு ஒளியின் திசைக்கு நான் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஆமென். ஆமாம். ஒளி இருக்கிற இடத்துல பூச்சி வந்து நொய் 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 நொயின்னு அரிக்கிற மாதிரி, ஒளியாகிய இயேசு இருக்கிற இடத்துல உங்களுக்கு தேவையான பணம், சொத்து, கோல்டெல்லாம் நொய் நொய் நொய்ன்னு வந்து அப்படியே நொக்கியும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமே. நாங்கள் இம்புட்டு பூச்சி மழை பெஞ்சதுனால எங்கே கிடந்து தான் இந்த பூச்சி இருந்துச்சோ, வீடு பூரா பூச்சி, வீட்டுக்கு முன்னாடி பூச்சி, எங்கே பார்த்தாலும் பூச்சி. நான் சொல்கிறேன், அந்த ஒளி அந்த இருளில் இருக்க பூச்சியை கவர்ந்து இழுக்கிற மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இயேசுவானவர் கவர்ந்து இழுப்பார். அப்போ யூ ஹவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் ஜீசஸ். உங்கள் கவனமும் உங்கள் அட்டென்ஷனும் இயேசு மேலே இருக்கணும். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம். ஒருத்தர் ஒரு நல்ல அவங்க ஒரு தோப்பு வச்சுருந்தாராம், நல்ல மாந்தோப்பு. அந்த ஓனருக்கு பழக்கம் என்னன்னா, எப்பெல்லாம் காய் காய்க்குதோ அதை மட்டும் வந்து பறிக்கிறதுக்கு தான் வருவார். தோட்டக்காரன் சொல்கிறத ஒன்றும் கேட்க மாட்டார், தண்ணி பாய்ச்சினியான்னு கேட்க மாட்டார், அந்த மரத்தை கவனிச்சியான்னு கேட்க மாட்டார், எதுவும் கேட்க மாட்டார். அவருக்கு வேணும் அந்த நேரத்துக்கு வந்து அந்த கனியை பறிக்கணும். மெயின்டெனன்ஸே இல்லை. அவர் பழத்து மேலேயே மாங்காய் மேலேயே கண்ணு வச்சிருக்கிறாரே ஒழிய, அந்த தேங்காய் மேலேயே கண்ணு வச்சிருக்கிறாரே ஒழிய மரத்தை கவனிக்க தவறிட்டார். ஒரு நாள் தேங்காயும் காய்க்கலை, மாங்காயும் காய்க்கலை. அன்னைக்கு தான் புத்தி வருது, ஐயோ நம்ம தேங்காயவே பார்த்துட்டு மரத்தை விட்டுட்டோமே. கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையை முதல்ல பாருங்கள். ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள், அருமையானவர்களே, நான் தொடர்ந்து போகிறேன்னா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எப்படி ஆசை இருக்குது, போன வருஷத்தை விட இந்த வருஷம் இயேசுவை தேடுறேன்னா, இல்லை எதுக்கு எடுத்தாலும் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, காரணம் சொல்கிறேன்னா, அது உங்களுக்கு தான் ஆபத்தாக முடியும். காரணம் சொல்கிறது எங்களுக்கு ஆபத்தாக முடியாது, காரணங்கள் உங்களுக்கு ஆபத்தாக முடியும். ஏன்னா நீங்கள் காரணம் சொல்கிறது எங்கள்கிட்ட சொல்லலை, காரணம் இயேசுகிட்ட சொல்கிறீங்கன்றதை மறக்காதீங்க. ஆமேன். ஆமாம், இயேசுகிட்ட காரணம் சொல்கிறீங்க. இங்கே நாங்கள் விளையாடலைங்க. மெய்யான தேவனாகிய கிறிஸ்து இங்கே வந்து முகாமிட்டிருக்கிறார், இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். ஆமேன். ஆமாம். உங்கள் விசுவாசம் என்னும் பைப்பை கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே சொருகி எவ்வளோ வேணாலும் திறந்து எடுத்து அனுபவிக்க கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமேன். உங்கள் விசுவாச அளவு எப்படியோ அதுக்கு போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும். ஆமேன். ஓகே. ஆகவே நாம் இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை நமக்கு எவ்வளோ பெரிய வேலையை செய்யும் அப்படின்றத குறித்து சும்மா ஒரு காரியத்தை ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம போவோம், எரேமியா 33 போவோம், அந்த வசனத்தை வாசிப்போம். இந்த ஆண்டு நமக்கு வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து வாசிங்க. 3வது வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. கூப்பிடு. போதும் பாருங்க. எத்தனை பேர் கர்த்தரை நோக்கி கூப்பிட போறீங்க? என்னை நோக்கி கூப்பிடு. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் ஏன் நம்மளை பார்த்து இப்படி சொல்றாரு? நீ என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றாரு.
என்னை நோக்கி கூப்பிடுன்னு அவர் சொல்கிறாருன்னா, அவரை நோக்கி கூப்பிட முடியாதபடிக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ், தடைகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் அப்படிங்கிறார். அதான் அர்த்தம். என்னை நோக்கி நீ கூப்பிடு. நீ யாரை பார்த்துக்கிட்டு இருக்க? நீ யாரை நோக்கி கொண்டு இருக்கிறாய்? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவரை கண்ட முகம் வெட்கமடையவில்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நோக்கி நீ கூப்பிடு, என் மேலே உன் கவனத்தை செலுத்து, என்னை முக்கியப்படுத்து, எதுனாலும் என்கிட்ட வந்து கேளு, எதுனாலும் நீயா ஒரு ஆலோசனை செய்யாத, நீயா எதையோ ஒன்றை யோசிக்காத. உனக்கு தெரிஞ்ச ஆலோசனையும் உனக்கு தெரிஞ்ச ஞானமும் வேதத்துக்கு ஒத்து இருந்து நீ வேதத்தை முழுவதும் படித்து அந்த அல்லது இங்கே வர்ற நேரங்களில் கேட்டு அதுக்கு ஒத்து இருக்குதா பாரு. என்ன நோக்கி நீ கூப்பிடு. உன் சூழ்நிலையை பார்த்து சூழ்நிலையை நோக்கி போயிடாத. 1000 குழப்பம் வரலாம், சந்தேகம் வரலாம், பயம் வரலாம். இதுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படி ஒதுக்கி வச்சிடணும். எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவரை நோக்கி கூப்பிடணும்னு என்ன செஞ்சுருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. அதனால் என்னை நோக்கி கூப்பிடு. இதுதான் ஜெபம். எத்தனை பேர் கர்த்தரை நோக்கி கூப்பிட போகிறீங்க? எல்லோரும் சொல்லுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட போகிறேன், மனுஷனை நோக்கி அல்ல. ஆமென். பணத்தை நம்புறது இல்லை, கர்த்தரை நம்புறது. சொத்துக்களை நம்புறது இல்லை, கர்த்தரை நம்புறது. இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்த பூமிக்குரிய காரியங்கள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன சொல்கிறாரு, இந்த பூமியில் இருக்கிற காரியத்தையே பார்க்காத, நீ என்னை நோக்கி கூப்பிடு, மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, நான் மரித்தேன், என் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்து வலது பாரசத்தில் உங்களுக்காக அவர் உட்கார்ந்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடு, மேலானதை தேடு. சொல்லுங்க, மேலானதை தேடு. எத்தனை பேர் ஆண்டுடைய பாதத்தில் இருக்கிறது மேலானதுன்னு சொல்கிறீங்க? ஆமென். பெத்தானியாவில் லாசர் வீட்டுக்கு ஏசப்பா போனார். அப்போ ஏசப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுலையே தான் மார்த்தாள் இருந்தாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, போய் நம்ம வீட்டுக்கு ஏசப்பா வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு சமையல் அறையில் ரொம்ப பிஸி, ஓவர் பிஸி. அந்த தேங்காயை திருவுறதும், அந்த அந்த வெள்ளைப்பூடை உரிக்கிறதும், அந்த வெங்காயத்தை உரிக்கிறதும், அதை பண்ணுறதும் இதை பண்ணுறதும், அங்கிட்டு ஒரு பக்கம் அடுப்பை எரிக்கணும், அடுப்பை எரிக்கிறது, அது திடீர்னு அமர்ந்து போகுது, ஐயோ பொருளை எடுத்து வைக்காமல் வச்சுட்டோம், பொருள் அங்கே இருக்குது, எல்லாத்தையும் அப்படியே ஒரு மெஸ் ஆகிட்டாங்க. இது எப்படி இவருக்கு இயேசுநாதருக்கு சாப்பாடு செஞ்சு நம்ம கொடுக்க போகிறோம்னு ஒரே குழப்பமாயிடுச்சு. உதவிக்கு ஆள் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அதனால மார்த்தாள் என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்ச நேரம் மரியாதை இங்கே அனுப்புகிறீங்களா, கொஞ்ச நேரம் மரியாதை அனுப்புகிறீங்களா? நான் சொல்கிறேன், மரியாளாவது ஏசப்பா பாதத்தில் உட்காந்து இயேசுவை என்கேஜ் பண்ணிவிட்டு அவருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமேன். ஆமாம், அவரையும் கூப்பிட்டுட்டு, மன்னிக்கணும், மரியாதையும் கூப்பிட்டுட்டு நான் சமைக்க போகிறேன்னா ஆண்டவர் சொன்னார், மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அநேக காரியம்னா இந்த சாப்பாடு கொடுக்குற காரியம்தான். ஆமேன். இப்போ மரியாள் தன்னை விட்டு எடுபடாத
நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாள் என்ன பண்ணாங்க? இயேசுவோட பாதத்தில் உட்காந்து அவர் பேசுகிறத கேட்டாங்க. அவங்களும் என்ன செஞ்சாங்க? பேசினாங்க. அப்போ அந்த நேரம் ஒரு குட் ஷேர், ஒரு நல்ல பங்கு. சொல்லுங்கள், நல்ல பங்கு. அந்த நேரத்தை மரியாள் ஒரு வாழ்க்கைக்கான பிரயோஜனமாய் மாற்றிக்கொண்டால், ஒரு நேரம் சாப்பாடு இல்லை, ஒரு நேரம் சாப்பாடு இல்லை, அந்த ஒரு நேரம் சாப்பாடை காட்டிலும் மேலான ஒரு காரியத்தை மரியாள் தெரிந்து கொண்டால் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டதை அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் அந்த அறிவை உடையவர்களாக மாறணும். ஜெபிக்கணும். வீட்டில் நான் கிளம்பும்போது தான் பாஸ்டர் எங்கள் வீட்டுக்காரு இன்றைக்கி பார்த்து மீன் குழம்ப வைக்க சொல்லிவிட்டு மீனை என்ன செஞ்சிடறாரு? வாங்கி வச்சு. நான் என்ன பண்ணுறது பாஸ்டர், நான் வர முடியாது. இல்லை, நீங்கள் மார்த்தாலாம் இருக்கீங்க. சொல்லுங்கள், நீங்கள் மார்த்தாலாம் இருக்கீங்க. மார்த்தாலாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. வெங்காயத்தெல்லாம் உரித்து வச்சு, எல்லாத்தையும் உரித்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வெட்டி வாங்கிட்டு வர சொல்லி 7 மணிக்கு அடுப்பில் போட்டுட்டு கூட 7:45 கிளம்பி 8:15 இங்கே வந்துடணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமே. இல்லைன்னா முந்தின நாள் நைட்டே மீன் குழம்ப வச்சுருங்க, முடிச்சு போச்சு. தீபாவளி அன்னைக்கு எப்படி வைக்கிறாங்க எல்லாரும்? தீபாவளி அன்னைக்கு ராத்திரிலேருந்து ஆடு உரிக்கிறான், ராத்திரியே குழம்பு வச்சிடுறாங்க. நீங்கள் சனிக்கிழமை ராத்திரியே குழம்பு வச்சுருங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். நான் என்ன சொல்ல வந்தேன், அது கடைசியில் குழம்பு வைக்க வந்துட்டேன். சரி விடுங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எப்படியாவது இந்த தேவனை தெரிந்து கொள்றதுல நம்ம ஒரு வைராக்கியத்தை என்ன செய்யணும்? வைராக்கியம் பாராட்டணும். சொல்லுங்கள், வைராக்கியம் பாராட்டணும். நான் கேள்விப்பட்டேன், ஒரு சிஸ்டர் ஒரு சர்ச்சில் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்களாம், சபைக்கு ஆட்களை கூட்டிகிட்டு வர்றதுக்காக புதுசாக வர்றவங்க வீட்டுக்கு போவாங்களாம். அங்கே போனால், ஐயோ நான் அந்த வேலை செய்யலை, இந்த வேலை செய்யலை, அம்மியை அரைக்கணும், இன்னும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு கேட்டால் இவங்க போய் அவங்க வீட்டில் அம்மியை அரைச்சி கொடுத்து வேலையெல்லாம் முடித்து கொடுத்துட்டு கரெக்டாக 10 மணிக்கு சபைக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்களாம். இது மாதிரி நூற்றுக்கணக்கான பேரை சபைக்கு நடத்தியிருக்காங்க. அவ்வளோ பேர். உங்களுக்கு சமைக்கிறது தானே பிரச்சனை, நான் கூட இருந்து என்ன செய்கிறேன்? ஹெல்ப் பண்ணுறேன். எப்படி இது எப்படி இருக்குது? இது இவங்களுக்கு சமைக்கிறத விட அடுத்தவங்களுக்கு சமைச்சு அவங்க வீட்டில் இருக்கவங்களை என்ன செய்கிறது? சபைக்கு கூட்டிகிட்டு வர்றது. இதுதான் நான் சொல்கிறேன் அருமையானுக்குள்ளே, ஒரு தேவனை தாங்களும் தேடிட்டு மற்றவங்களையும் தேடுகிறதற்கு எந்த விதத்தில் உதவி செய்யலாம்ன்ற இடத்துக்கு போனாதான் கர்த்தர் உங்களுக்கு 2 ஆத்மாவை கூட காட்டுவார், சபைக்கு கூட்டிகிட்டு வரலாம். ஆமேன். ஆமாம். அப்போ மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அப்போ பிரேயர் என்கிறது ஒரு நல்ல பங்கு. தேவ சமூகத்தில் உட்காருகிறது என்கிறது ஒரு லாபமான ஒன்று. சொல்லுங்கள், லாபமான ஒன்று. அதை விட லாபம் எங்கேயும் இருக்காது. நீ கர்த்தர்கிட்ட உட்காந்து பாருங்கள், கர்த்தர் கொடுக்குற லாபத்தை பாருங்கள். ஆமேன். நான் கர்த்தரை சோதிக்க வந்திருக்கேன் பாஸ்டர். சோதி, கர்த்தர் லாபத்தை தராமல் விட மாட்டார். ஆனால் எப்போ பார்த்தாலுமே சோதிச்சுக்கிட்டே இருக்கணும்னே நினைக்கக்கூடாது. ஆமேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இங்கே என்னை நோக்கி கூப்பிடு, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடு. ஜெபம் என்பது மேலானது, தேவ பிரசன்னம் என்பது மேலானது, தேவாலயம் என்பது மேலானது. இயேசுவானவர் 12 வயதிலேயே அந்த தேவாலயத்தில் போய் அங்கேயே 3 நாள் தங்கிட்டார். அப்போ எது பிரயோஜனமானது, எது முக்கியமானது, எதற்கு நாம் வாழ்க்கையில் மிக முக்கியத்துவம் கொடுக்கணுன்றத புரிஞ்சுக்கிறணும். ஆமேன்னு சொல்லுங்கள். வாழ்க்கையில் அது தெரியாமல் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்? உட்காந்து ஆராயணும். என்னென்ன காரியத்துக்கு என் மனசில் பெருசாக இடம் கொடுக்குறேன், எதுக்கெல்லாம் எதையெல்லாம் நான் பெருசாக நினைக்கிறேன். ஏன் இந்த இடத்துல ஆண்டவரை பெருசாக நினைக்க முடியல? ஏன் இந்த இடத்துல நான் இப்படி இதை பெருசாக நினச்சிட்டேன்?
ஏன் இப்படி வழி மாறி நான் போயிட்டேன், இவ்வளோ தூரம் வந்துட்டேனே, ஏன் இந்த மாதிரி நான், யார் என்னை நடத்துனது? கர்த்தர் நடத்தினாரா? வசனம் என்ன நடத்துச்சா, இல்லை நான் நடந்துட்டேனா? யோசித்து பார்த்துட்டு, ஆண்டவரே நான் இருக்க வேண்டிய இடம் தேவாலயம், நான் ஜெபிக்க வேண்டிய அந்த அன்பின் கட்டாயத்தில் இருக்கிறேன், நான் ஜெபிக்கணும், நான் அவரை நோக்கி பார்க்கணும், அதனால் அவர் சொன்ன சத்தியத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த உலகத்தில் யாரை நோக்கி கூப்பிடுறனோ கூப்பிடலையோ, உம்மை நோக்கி நான் கூப்பிடுறேன் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உத்தரவு கொடுப்பீங்க ஆண்டவரே. ஆமேன். என்னை நோக்கி கூப்பிடுன்னு கர்த்தரே பேசுகிறார். நாமளா போய் கூப்பிடல, அவரே சொல்லியிருக்கிறாரா இல்லையா? ஜெபம் என்பது நீங்கள் ஆசைப்பட்டு விரும்பி அவற்றை போய் உட்கார்றதுன்றது மட்டும் இல்லை, அவரே நீங்கள் அவற்றை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் உங்களுக்கு பதில் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் தன்னை நோக்கி கூப்பிடணும்னு அவர் விரும்புகிறார். ஆமேன். என்னை நோக்கி கூப்பிடு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இதெல்லாம் அவர் நமக்கு சொல்லி தந்தது, அவர் வாக்கு பண்ணினது. அவர் வாக்கு பண்ணலன்னா நம்ம அவற்றை வரப்போகிறது இல்லை. ஆமேன். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வந்துருச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அருமையானவர்களே, எப்படியாவது அது என்ன சொல்ல வருது, சரி வேணாம், அதை விட்டுருவோம். தேவன் மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக, மனுஷன் மேலே அன்பின் நிமித்தம் அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு, அவருடைய மன்னிப்பையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் கிருபை என்கிற வடிவத்தில் இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆமேன். சொல்லுங்கள். இப்போ என்ன செஞ்சிகிட்ருக்கிறாரு? கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆமாம், பொங்கலுக்கு கொடுத்த மாதிரி கொடுத்து கொண்டு இருக்கிறார். சொல்லுங்கள், கொடுத்து கொண்டு இருக்கிறார். தேவன் அவருடைய குமாரனையே கொடுத்துருக்கிறார். ஆமேன். சொல்லுங்கள். உங்கள் ஜெபம் கேட்கப்பட, என் ஜெபம் கேட்கப்பட, நாம் அவர் பக்கத்தில் உட்காந்து அவரோட சம்பாஷணை பண்ண, நீங்கள் அவர்கிட்ட வந்தது தான் மெயின். மீதி எல்லாம் அவர் பார்த்துட்டார், அவர் ரெடி பண்ணி வச்சிட்டார். என்ன ரெடி பண்ணி வச்சிட்டாரு? சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், ரத்தம் சிந்துதல், இதெல்லாம் மன்னிப்பு, இது எல்லாவற்றையும் நமக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்மளை அழைக்கிறார். இப்பையும் கூட எரேமியாவில் சொல்லும்போது, என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லும்போது என்ன சொல்ல வர்றாருன்னா, சரி நீ பாவம் செஞ்சிட்ட, என்னை விட்டு தூரமாக போயிட்ட, அந்நிய தேசத்தில் போய் அடிமையாயிட்ட, இப்போ பரவாயில்ல, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். சொல்லுங்கள். கூப்பிடு, உத்தரவு வரும். கூப்பிடு, பதில் உண்டாகிறது. மறுபடியும் சொல்லுங்கள். கூப்பிடு, உத்தரவு கொடுப்பார். நீங்கள் ஜெபித்த ஜெபத்துக்கு தேவன் உத்தரவு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு நோட்டு ஒன்று எடுத்து வச்சுட்டு, ஒரு நோட்டை போட்டுட்டு, இன்றைக்கி என்னுடைய ஜெபம் என்ன, இந்த ஜெபத்தை எந்த வசனத்தின் அடிப்படையில் நான் ஜெபித்தேன், பதில் வந்த நாள் அப்படின்னு ஒரு டைரி மெயின்டைன் பண்ணுங்கள், ஒரு நோட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். 1ஆம் தேதி ஜெபிச்சதுக்கு 2ஆம் தேதி கூட பதில் வந்திருக்கும். 1ஆம் தேதி பேஜில் 2ஆம் தேதி பதில் வந்ததுன்னு எழுதுங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். இல்லை அப்படியெல்லாம் எனக்கு டைரியெலாம் இல்லை. இப்போ ஒரு நோட்டை போட்டு எழுத போதும். எதுக்கோ நோட்டு போடுறோம், இதுக்கு நோட்டு போட்டால் என்ன? ஆமேன்னு சொல்லுங்கள். இதுதான் கணக்கு.
வரவு செலவு கணக்கு. ஜெபம்ங்கிறது ஆண்டவர்கிட்ட கேட்டது, அது செலவு. பதில்ங்கிறது ஆண்டவர் நமக்கு கொடுத்த வரவு. அப்போ வரவு செலவு மெயின்டைன் பண்ணுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இதுக்கு எது பாஸ்டர் ஆதாரமாக இருக்குது? அவர் தான் சொல்லிட்டார், என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லிட்டார்ல, அவர் தானே சொன்னார். அப்போ நம்ம கூப்பிடுவோம். ஆமேன்னு சொல்லுங்க. நான் கூப்பிட்டாலும் அவர் தரமாட்டார் பாஸ்டர். அதுக்கு தான் நான் சொல்ல வரேன், நீங்கள் கூப்பிட்டாலும் வரும். அது உங்களுடைய பக்தியின் அடிப்படையில் அல்ல. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன். உங்களுடைய பக்திக்கும் உங்களுடைய ஜெபதவத்துக்கும் வருகிற பதில் அல்ல அது. அது இயேசுவின் நாமத்துக்கு வரக்கூடிய பதில். எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், அதான் போட்டிருக்கு, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இங்கேயும் வாக்கு பண்ணின தேவன் கூப்பிட சொல்கிறாரு, நான் உத்தரவு கொடுப்பேங்கிறாரு. சொல்லுங்கள், உத்தரவு கொடுத்து சொல்லுங்கள், அவர் எனக்கு உத்தரவு கொடுக்கிறார். நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் உட்காந்து ஒரு டைரியில் எழுதினேன். ஒரு 25-30 ஜெபக்குறிப்பை எழுதி வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் வசனம்லாம் எழுதி போட்டுட்டு வச்சுருந்தேன். இப்போ திரும்ப எடுத்து அதை பார்க்கும்போது அதில் ஒவ்வொன்றா நிறைவேறிட்டு வர்றதை நான் பார்த்துட்டு, ஆண்டவரே நான் எழுதுனதில் எவ்வளவு நிறைவு ஏற்றிட்டீங்க, இன்னும் நிறையா இருக்கு ஆண்டவரே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நிறைவேறின மாதிரி அதுவும் என்ன செய்ய போகுது, நிறைவேற போகுது. அதில் எந்த சந்தேகமுமே இல்லை இல்லை இல்லை. கேட்டதை நம்ம மறந்துடுறோம்ல, அவர் பதில் கொடுத்ததை மறந்துடுறோம்ல. அதனால தான் திரும்ப கேட்குறதுக்கே நமக்கு லேட் ஆகுது. அப்போ என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லிட்டாரு. கால் பண்ணு. யாருக்கு கால்? முதல்ல ஜீசஸ்க்கு கால் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லுங்க, முதலாவது இயேசுவுக்கு அழைப்பை கொடுக்க வேண்டும், இயேசுவினிடத்தில் ஜெபிக்க வேண்டும். சொல்லுங்க, இயேசுவினிடத்தில் ஜெபிக்க வேண்டும். மனுஷன் ஜெபம் பண்ண ஆரம்பித்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 4வது அதிகாரம் 26வது வசனம். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். சேத்துக்கு ஒரு குமாரன். ஆதாமுக்கு பிறந்த மகள் இந்த காயின் கொலை செய்த பிறகு ஆபேலுக்கு பதிலாக தேவன் இன்னொரு புத்திரனை கொடுத்தாரு ஆதாமுக்கு. அவர் பேர் தான் சேத்து. அந்த சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவன் தான் ஏனோசு. இப்போ மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆங்கிலத்தில் போட்டிருக்கு தே கால்டு அப்படின்னு வருது. அதாவது கர்த்தரை அவங்க கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்று வேதம் இங்கிருந்து ஆரம்பிக்கிறது. இதுக்கு முதல்ல ஏதேன் தோட்டத்தில் ஆதாமோடையும் ஏவாளோடையும் கர்த்தர் வந்து பேசினார், அவங்களும் கர்த்தர்கிட்ட பேசினாங்க. ஆனால் இன் ஜென்ரலாக கடவுளை நோக்கி தொழுது கொள்ளுகிற அந்த காரியம், எல்லாரும் சொல்லுங்கள், பொதுவான விதத்தில் சொல்லுங்கள், எல்லா மனுஷர்களும் தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். நீங்கள் இன்னும் நான் நல்லா ஜெபிக்கலை பாஸ்டர். ஜெபம் என்கிறது வந்து அருமையானவர்களே, அன்பா பாசமாக அப்பாட்ட பேசுகிற காரியம். ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நன்றி சொன்னால் போதும். திரும்ப திரும்ப அவர் காது கேட்காத மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. மன்னிப்பை கூட 10 வாட்டிலாம் கேட்கக்கூடாது. அவருக்கு டென்ஷன் ஆகிடும். டென்ஷன் ஆகாது, நானாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். இப்போ பாரியும் 2 பேரும் வாங்கல, பாரியும் ஜாய்சனும்.
அமேன். தே ஆர் நைஸ் ஃபெல்லோஸ், தே ஆர் வெரி குட் இன் த கேம்ப்பு. நல்லா கரங்களை தட்டுவோம் இவங்க 2 பேருக்கும். இவங்க 2 பேரும் மனசு விட்டு ஆண்டவரோட பேசினாங்க, ஆண்டவரோட இருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, இப்போ வந்து இந்த பாரிக்கு விரோதமாக இந்த ஜாய்சனோ அல்லது ஜாய்சனுக்கு விரோதமாக பாரியோ ஹேட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் நடந்துட்டாங்க. காயப்படுத்திட்டாங்க, பேச்சிலையோ ஏதோ செயல்லையோ. ஒரு நாள் போய் பாரி வீட்டில் யோசிச்சு பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு இப்படி பைபிள் பார்த்துட்டே இருக்கும்போது, என்ன இருந்தாலும் ஜாய்சன் நம்ம அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவன் மனசு கஷ்டப்படுது. கஷ்டப்பட்டுட்டு பாரி வந்து அடுத்த நாள் காலையில் இப்படி சர்ச்சுக்கு வரும்போதே, நான் ஜாய்சன் சாரி கொடு ஜாய்சன் சாரி அப்படின்னு கேட்டுறாரு. உடனே அவனும் வச்ச நம்ம பாரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மன்னிச்சிடுறாரு. மன்னிச்சிட்டு, நல்ல கவனி, மன்னிச்சிட்டாரு. சொல்லுங்கள், மன்னிச்சிட்டாரு. செஞ்ச தவறுக்கு என்ன செஞ்சிட்டாரு? மன்னிச்சிட்டாரு. இப்போ 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வர்றப்ப பாரி திரும்ப போய், ஜாய்சன் கையை கொடு, என்னை மன்னிச்சிருப்பா. அவன் என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? நீ சொல்லு. போன வாரமே நீ என்ன செஞ்ச? மன்னிப்பு கேட்ட. நான் போன வாரமே நான் என்ன செஞ்சிட்டேன்? மன்னிச்சிட்டேன். அப்போ இவன் கேட்குறத பார்த்தா அந்த தம்பி மன்னிக்கலைன்ற சந்தேகத்தை அவனுக்கு என்ன செய்கிறான்? நினைப்பூட்டுறான். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ இல்லை, நான் மன்னிச்சிட்டேங்க அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு பாரியை பார்த்து. திரும்ப 2 பேர் வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வர்றாங்க. திரும்ப பாரி கேட்குறேன், என்னைய தயவு செய்து மன்னிச்சிருப்பான்னு. அவன் பொறுமையாக இருந்தால் நார்மலாக இருக்கும். அவனுக்கு கோவங்கமாக வந்துச்சு. என்னடா நான் போன வாரமே மன்னிச்சிட்டேன்னு, போன வாரத்துக்கு முந்தின வாரமே மன்னிச்சிட்டேன்னு சொன்னேன், எத்தனை வாட்டிடா என்கிட்ட மன்னிப்பை கேட்குறேன்? நல்ல கவனிங்க. கடவுள்கிட்டையும் போய் சும்மா மன்னிச்சிருங்க ஆண்டவரே மன்னிச்சிருங்க. அப்போ நீ யார்கிட்ட சொல்லு? சவுத்துட்ட சொன்னியா இல்லை உண்மையிலே கடவுள்கிட்ட சொன்னியா? நான் சொல்கிறேன், அவர் உங்களை மன்னிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்தார். எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். திரும்ப திரும்ப நமக்கு வந்து இந்த குற்ற உணர்வு நம்மளை விட்டு போகலை, நீதியின் உணர்வுக்கு இடம் கொடுக்கல. அதனால நம்ம அவர் மன்னிச்சிட்டாரான்னு அவர்கிட்டையே கேட்டு அவரையும் குழப்பி அவரையும் சந்தேகப்படுத்தி இப்படி 4 வாரம் கேட்டால் பாரி வந்துட்டு போட்டோம், அப்புறம் மெதுவாக நம்ம சர்ச்சுக்கு போகணும்னு ஜாய்சன் நினச்சிருவோம். ஏன்னா இவர் தொந்தரவு என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அது மாதிரி தான் அநேகர் சபைக்கு வரீங்க, சத்தியத்தை கேட்குறீங்க, வீட்டில் போயிட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவரை தொந்தரவு பண்ணி, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவர், என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவர், என்ன பொருற நிறுத்துற நான் தான் மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறேன்ல. சிலுவையிலேயே நான் பிதாவே, இங்கே பாரு, சிலுவையில் ஜாய்சனை அரைஞ்சிருவோம். அப்போ நில்லுப்பா, கையை நீட்டு. அப்பா சிலுவையில் வந்து ஈட்டியை வச்சு குத்துறாங்க, ஆணிகளால் கடவி தொங்க விடுறாங்க. அப்போ கூட இயேசு என்ன ஜெபம் பண்ணார்? பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று. நான் சிலுவையில் ஈட்டியை வச்சு குத்துவேன், அவர் என்னை மன்னிப்பாருன்னு மன்னிப்பா கேட்டேன். அவன் மன்னிப்பு கேட்கல. ஆனால் ஆண்டவர் மனசில் என்ன பண்ணிட்டாரு? அவன் கேட்குறானோ கேட்கலையோ, நான் மன்னிக்கிறேன். இப்படிப்பட்ட ஆண்டவர்கிட்ட போயிட்டு எப்போ பார்த்தாலும் இதே பொழப்பாவே இருந்தா இது எதனால வருகிறது? குற்ற உணர்வை உள்ளேருந்து தூண்டி விடுறதுனால தான் வருது. ஆமென். இந்த குற்ற உணர்வெல்லாம் அப்படியே போகணும்னா ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். 2 பேர் வாங்க. அப்படியே ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியில் அப்படியே நிறையணும், அப்படியே ஸ்பிரிட் ஃபில்டாக மாறணும். மாற அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். நம்ம எல்லோரும் கரங்களை தட்டுவோம். நீங்கள் 2 பேர் போங்க. நம்ம அவர் காது கேட்காதவர் மாதிரியும் நம்மளெல்லாம் அவர் அசட்ட பண்ணுற மாதிரியும், இங்கே பாரு, ஒரு ஆடு காணாமல் போகனா கூட
99 ஆடை சேஃபாக விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடுறவர் உங்கள் ஜெபத்தை எப்படி கேட்காம இருப்பார், உங்களுக்கு எப்படி மன்னிப்பு வழங்காமல் இருப்பார். அதனால் கர்த்தர்ட்ட போகும்போது மன்னிக்கப்பட்ட சந்தோஷத்தோடு போகணும். ஆமேன்னு சொல்லுங்கள். மன்னிக்கப்பட்ட சந்தோஷம் முழுவதுமாக இருந்து இந்த கிருபை என்ன முழுவதும் மன்னிச்சிருச்சுன்ற உணர்வு இருந்தால் பாவத்திலேருந்து நீங்கள் விடுதலை ஆகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாவ செயல்களை நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுன்றதுலேயே சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்களை நீங்கள் எப்படி நம்புவீங்கன்னா உங்களை பாவினே நம்புவீங்க. நான் சொல்கிறேன், உங்களை நீங்கள் பாவின்னு நம்ப வச்சுட்டா உங்களை ஈஸியாக பிசாசு பாவம் செய்ய வச்சிருவான். ஏன்னா நீங்களே எப்படி நம்புறீங்க உங்களை நீங்களே? நல்லா சொல்லுங்க. பிசாசுக்கு அதுதான் தேவை. சிலுவையை எடுத்துடணும், அவருடைய இரத்தத்தின் வல்லமையை எடுத்துடணும். விசுவாசத்தினால கிருபையை கொண்டு நாம் மன்னிக்கப்படுகிறோம்ன்றத மறக்க வைக்கணும். விசுவாசத்தையே காலி பண்ணிடணும். காலி பண்ணின பிறகு நாம் எப்பயும் எப்படி இருப்போம்? குற்ற உணர்வுலையே இருப்போம். நான் பாவி, நான் பாவி, நான் பாவின்னு. அதான் சட்டம் அழுக்காயிருச்சே, இனி அழுக்கானா பரவாயில்ல நான் துவைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக்கான சட்டையவே அதுக்கு என்ன செய்கிறோம்? பயன்படுத்துகிறோம் இல்லையா? புதுசாக ஒரு சட்டை இல்லை, இப்போ புது சட்டையை போட வேணாம் விடுங்க, நான் குளிக்கவே இல்லை, எதுக்கு இப்போ போயிட்டு இப்போ நல்ல நீட் ட்ரெஸ்ஸு இருக்கிற ட்ரெஸ்லேயே நான் வேலையை செஞ்சுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை என்ன செஞ்சுக்கிறேன்? மாற்றிக்கிறேன்ற புத்தி நமக்கு வருதா? வேலை செஞ்சிட்டு இருக்கப்ப 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா போயிட்டு இந்த சட்டை அழுக்காயிடுச்சு, நம்ம போய் கழட்டி போட்டு புது சட்டை எடுத்து, என்ன காலையில் ஒரு சட்டை போட்டிருந்தாரு, இப்போ ஒரு சட்டை போடுறாரு, வேலை செய்கிறதுனால 3 சட்டை மாற்றுறாரியா? அடே அப்பா, அப்படி யாரும் செய்கிறதில்ல. அழுக்கானது அழுக்காயிருச்சு, பரவாயில்ல, சாயந்தரம் வீட்டில் போய் துவைச்சிக்கிறேன்னு நினைக்கிறோமா இல்லையா? அதே போல தான் நான் பாவின்னு நான் நினைக்கிறேன். நான் பாவி தான். நான் யார்? பாவி தான். இயேசுநாதர் என்ன ஒன்று இன்னும் என்ன செய்யலை? மன்னிச்சதா மாதிரி எனக்கு தெரியல. நான் ஏன்னா விசுவாசமும் இல்லை, யாரும் கற்றுக் கொடுக்கல இல்லை. அப்போ நான் பாவின்னு விசுவாசிக்கிற வரைக்கும் நீ பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்ப. அதுதான் பவுல் ஒவ்வொரு நிருபத்திலையும் கொரிந்துக்கு எழுதும் போதும், எபேசியருக்கு எழுதும் போதும், பிலிப்பியருக்கு எழுதும் போதும், கொலோசியருக்கு எழுதும் போதும் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவதுன்னு அட்ரஸ் பண்றார். அப்ப நிருபங்கள்லாம் யாருக்கு எழுதப்பட்டது? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இதெல்லாம் தெரியாம அஸ்திபாரம் இல்லாம போய் ஜெபிக்க முடியாது. ஆண்டவர் நம்மளை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றாருன்னா எல்லாம் விவரமாக தான் சொல்கிறார். நீ கூப்பிடு, அது உன்னுடைய பக்தியின் கேரண்டியில் அல்ல, என்னுடைய சிலுவை மரணத்தின் கேரண்டியில் உனக்கு பதில் வருது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு நாள் எந்திரிக்கும் போது, ஆண்டவரே என் பக்தி இல்லைப்பா, என் பக்தி இல்லை, சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் உங்கள் நாமம் எனக்கு ஜெயத்தை கொடுக்குது ஆண்டவரே. நான் மேலும் 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 என்னுடைய ஜெபத்தில் உங்களை வெறுப்பேற்றுறதை விட்டுட்டு என் ஜெபத்தில் உங்களை நேசிக்கிற வார்த்தைகளை எனக்கு தாருங்க ஆண்டவரே. அது பழசுடா, விட்டுருடா, அது நடந்து முடிஞ்சிருச்சு. பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு விட்டான், பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறாய். எவனுடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவங்களை கர்த்தர் நினையாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான்னு சொல்கிறார். பாருங்க, நீங்களும் நானும் நினைக்கிறத விட கோடி மடங்கு அவர் நம்ம மேலே அன்பாக இருக்கிறாருங்க. இதெல்லாம் புரியாது. அதனால தான் பவுல் எபேசியருக்கு எழுதும்போது உம்முடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளத்தக்கதான மனக்கண்கள், விரிவான ஒரு மனக்கண்கள் தேவையாய் இருக்கிறது அப்படின்னு எழுதுறாரு.
சொல்லுங்க, தேவனுடைய அன்பை யாராலையும் அளக்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, கிரகிக்க முடியாது. நான் சொல்கிறேன், இன்ஃபினைட் காட்னு சொல்லுவாங்க. அது முடிவில்லாத கடவுள் முடிவில்லாத அன்பை வைத்திருக்கிறார், எல்லையில்லாத அன்பை வைத்திருக்கிறார். ஆமென். அதனால் ஜெபத்துக்குள்ளே போகும்போதே ஒரு நல்ல உணர்வோட சந்தோஷமாக. எத்தனை பேர் அப்படி போகிறீங்க? ஆமென். திரும்ப திரும்ப போய் நோண்டி நொங்க எடுக்காமல் விட்டுருங்க. பிரச்சனை எங்கே இருந்து ஆரம்பிக்குதுன்னு நான் சொல்ல வரேன். ஏதோ ஒரு தவறோ ஒரு கெட்ட காரியமோ அல்லது ஏதோ ஒரு தடையோ ஏற்படுது. கரெக்டாக அது ஏற்பட்ட உடனே நீங்கள் செஞ்ச பாவம், தவறு, பொய் சொன்னது கரெக்டாக ஞாபகம் வரும். நீங்கள் அதை என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை நான் அதை செஞ்சதுனால தான் ஆண்டவர் இப்படி செஞ்சிட்டாரோ, ஒருவேளை அதை செஞ்சதுனால தான் ஆண்டவர் இப்படி நடத்திட்டாரோ அப்படின்ற எண்ணம் டக்குன்னு வரும். உடனே அதை என்ன செய்யணும்னா, அந்த வழியில் தான் பிசாசு வரான், அதை பூசி மொழுகி அவனை வெளியேற்றணும். இயேசுவின் நாமத்தினால அப்பாலே போ, என் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. இன்ஸ்டால்மெண்ட்டில் அல்ல, முழுவதுமாக தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்து அப்படியே தேவனை மேலே கிருபை பாராட்டிட்டார். ஆமென். இது என்னுடைய தவறான தெரிந்து கொள்ளுதல். இது காலம் தவறினதுனால நடந்தது. அந்த வாய்ப்பை நான் சரியான நேரத்தில் பயன்படுத்தாமல் போயிட்டேன். தேவையான ஞானத்தை கர்த்தர்ட்ட பெற்றுக்கொண்டு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கர்த்தர்ட்ட ஞானத்தை நான் கேட்கலை. அந்த பிரச்சனையை, அந்த சோதனையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கர்த்தர்ட்ட கேட்கலை. அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி நினைக்கிறாங்கன்னா, பிரேக் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. நான் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டேன், என்னால் ஸ்டாப் பண்ண முடியல, அது போய்கிட்டே இருக்கு, எங்கேயோ போய் அது முட்டை போகுதுன்ற மாதிரி அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு எங்கேயோ போய் மோதி நின்றுக்கிட்டு. நான் சொல்கிறேன், பிரேக்கப் போடு. எல்லோரும் வாயத்தர் சொல்லு, பிரேக்கப் போடு. இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது, நான் மன்னிக்கப்பட்டவன். அப்படியே பிரேக்கப் போடு. ஆமாம், ஆக்சலரேட்டரை வேறவனா பிடிக்கிறான், பிரேக்கை உன் காலை விட்டு எடுக்கிறான். அவன் திருகணும்னு நினைக்கிறடி. ஏழு 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 திருவாதடா. ஆல்ரெடி என்ன இல்லை, பிரேக்கு இல்லை. நம்மள்கிட்ட பிரேக்கும் இல்லை, திருகிறதுக்கும் பிசாசை விட்டுறது. அப்புறம் போய் என்ன செய்ய வேண்டியதான், மோத வேண்டியதான். பிரேக் என்ன? இயேசுவின் ரத்தத்தினால நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், குற்ற உணர்வு என்னை விட்டு வெளியே போகட்டும்னு என்ன செய்யணும், பிரேக்கை அடிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், குற்ற உணர்வை ஸ்டாப் பண்ணணும், அதை ஓட விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் மன்னிக்கப்பட்டவன். அடிக்கடி சொல்லுங்க, நான் மன்னிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் மன்னிக்கப்பட்டவன். உங்களையே யோசிச்சு பாருங்க. சின்ன உதாரணம் தான் சொன்னேன். 2 நண்பர்களை எடுத்து புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையை, கிறிஸ்தவத்தையும் மறுபடியும் ஒரு மதமாக ஆக்காதீங்க. ரெஸ்டாக இளைப்பாறுதலோட கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இளைப்பாறுதலோட கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துங்க. பதட்டம் தேவையில்லை, பயம் தேவையில்லை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். ஆமென். கெட்டகுமாரன் கதையில் கூட அவன் அறிக்கையிடுறதை கூட ஆண்டவர் கேட்கவே இல்லை, தகப்பன் கேட்கவே இல்லை.
அவர் பல நாள் காத்திருந்தார். எப்போ வருவான்னு காத்து வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான்னு ஓடி கட்டி அணைத்தார். ஆமென். அவர் நல்லவர். சொல்லுங்க, அவர் நல்லவர். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது அவங்க தங்களுடைய பாவ சுபாவத்திலிருந்து அவங்க செய்யலை. ஆதாமும் ஏவாளும் எந்த சாயலில் படைக்கப்பட்டாங்க? தேவ சாயலுக்குள்ள பாவம் இருக்குமா? அப்போ உள்ளுக்குள்ள ஒன்றும் பாவம் இருந்து அவங்கள கனியை பறித்து புசிக்க சொல்லலை. வெளியிலிருந்து பிசாசு அவங்கள ஏமாற்றி அவங்க கனியை பறித்து புசிச்சாங்க. பை நேச்சர் அவங்க பாவம் செய்யலை, வெளியிலிருந்து தாக்கப்பட்டு தான் பாவம் செஞ்சாங்க. தேவ சாயலுக்குள்ள பாவம் கனியை பறித்து புசிக்கிற வரைக்கும் வரவே இல்லை. அவங்களுக்கே தோலுடைய பண்ணி ஆண்டவர் கொடுத்தாரு. நீயும் நானும் பிறக்கும் போதே பாவியாக பிறக்கிறோம். ஹலோ, நான் சொல்கிறது புரியுதா? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஆதாமுக்குள்ளேயும் ஏவாளுக்குள்ளேயும் என்ன இல்லை? பாவ சுபாவம் இல்லை, நேச்சர். அந்த நேச்சரே இல்லை. அந்த நேச்சரே இல்லாதவங்க பாவம் செஞ்சாங்க. எப்படி? பிசாசனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை நம்பாம. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறக்கிற நாம என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள்னு நாம் பிறக்கிறோம். அப்போ பாவ சுபாவத்தோடு பிறக்கிற நாம பாவ செயலை செஞ்ச பிறகு பாவின்னு சொல்லலாம் ஆண்டவர். பாவத்திலேயே பிறக்கிறதுனால பாவம் சுபாவமே உள்ளே இருக்குது. செய்யலைனாலும் நீ பாவி தான், யாராக இருந்தாலும் சரி. ஆண்டவருடைய சிலுவைக்கு வந்து அவர் ஏற்பாடு செய்திருக்கிற மன்னிப்பை வாங்கி கொண்டு புது மனுஷனாக மாறி இப்போ கிறிஸ்து உள்ளே வந்து வாசமாகி இருந்து இந்த பாவ காரியங்களை நோ சொல்ல வைக்கிற வேலையை நமக்குள்ளேருந்து தேவன் செய்ய ஆரம்பிக்கிறார். ஒரு சிலர் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். ரட்சிக்கப்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நிறைய காரியத்துக்கு நோ சொல்லியிருப்போம். குடிப்பழக்கமா? நோ. வீண் வம்பு பேச்சா? நோ. கண்ட இடத்துல நிற்கிறதா? நோ. நேரத்தை வீணடிக்கிறதா? நோ. எல்லாத்துக்கும் நோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க சுபாவமே அப்படியே நோ சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதை நான் வெறுக்கிறேன். முன்னே தான் அப்படி இருந்தேன், இப்போ நான் ஏசப்பா பிள்ளையா என்ன செஞ்சிட்டேன்? மாறிட்டேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். தினந்தோறும் அப்பாவை சந்தோஷமாக கூப்பிடுவோம். நாம் ஜெயிக்க போகிறோம். ஆமென். எத்தனை பேர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரை நோக்கி டெய்லி ஜெபம் பண்ணுங்க. என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. முழு வாழ்க்கைக்கான கிரயத்தை ஆண்டவர் கொடுத்து நம்ம கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. முழு வாழ்க்கைக்கான கடந்த காலம், நிகழ்காலம், என்னுடைய எதிர்காலம் எல்லாவற்றிலும் தேவனுடைய மன்னிப்பை நான் பெற்றுவிட்டேன். முழு மன்னிப்பை நான் பெற்றிருக்கிறேன். ஆமென். கிருபையானது தவணை முறையிலே எனக்கு கொடுக்கப்படவில்லை. தேவன் முழுவதுமாக செட்டில் பண்ணிவிட்டார். எனக்காக பேமெண்ட் பண்ணிவிட்டார். தேவ கோபத்துக்கு, தேவ நியாய தீர்ப்புக்கு எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். இப்போ எப்படி தெரியுது ஆண்டவருடைய அழகு? சூப்பராக தெரியுதா? ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உம்மை விட அழகை இன்னும் கண்டுபிடிக்கலையே. எல்லாரும் பாடுவோம். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே.
அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன், என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாளுதத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாளுதத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன். என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க துடைத்து விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உம்மை விட நெருக்கம் எனக்கு யாரும் இல்லையே. எல்லாரும் ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் இயேசுவை போல் நெருக்கம் எனக்கு யாரும் இல்லையே. நான் உங்களை மறக்க மாட்டேன், நீங்க என்ன மறக்க மாட்டீங்க. கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன தூக்கி வச்சிங்களே. உம்மை ஆராதிப்பேன், காசு பணம் இல்லாம பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாடுதத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் நெருக்கப்பட்டு கிடந்தேன். என ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொலைத்து விட்டத நான் மறக்கலையே. ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன், மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு பலிக்க போகிறது. அது பலிக்கிறதற்கான ஒரு வெளிப்பாடு என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அபரிவிதமாய் பெருகிறதற்கு தேவையான வெளிப்பாடு என்னன்னா, மை ஃபாதர் லவ்ஸ் மீ மோர் தேன் ஐ நோ. நான் தெரிந்து வைத்திருக்கிற அறிவை காட்டிலும் மகா அதிகமாய் கர்த்தராகிய தகப்பன் என்னை நேசிக்கிறார்.
கரங்களை அசைத்து சொல்லுங்க, நான் நினச்சிருக்கிறத விட நீங்கள், நான் நினச்சி பார்க்குறத விட நீங்கள் அதிகமாக என்ன நேசிக்கிறீங்க ஆண்டவரே. என் மேலே அன்பாக இருக்கிறீங்க. உங்கள் அன்பை நான் எடை போடவே முடியாது. வாயத்தரும் சொல்லுங்கள், ஏசுப்பா உங்கள் அன்பை எடை போடவே முடியாது. அதான் நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நீங்களும் நானும் தகுதி பார்த்து உதவி செய்வோம். கர்த்தர் தகுதி பார்த்து மன்னிக்கிறதா இருந்தா சிலுவையில் அவர் மரித்திருக்கவே முடியாது. ஆகவே தகுதி பார்த்து மன்னிக்கிறவர் அல்ல. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு 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 பெரிதென்று பாருங்கள். கரங்களை அசைத்து சொல்லுங்க, அப்பா உங்கள் அன்புக்கு அளவே இல்லைப்பா. நான் எவ்வளவு தூரம் நினச்சாலும் உங்கள் அன்பை நிதானிக்க முடியாதுப்பா. தேங்க்யூ ஜீசஸ். பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, எல்லாமே உங்கள் அன்பிலிருந்து எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள், சுகம், பலன், சமாதானம், நிம்மதி, விடுதலை எல்லாம் வந்திருக்கிறதுங்கிற அறிவோடு கூட இருக்க எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. முக்காலத்தையும் மன்னித்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை விட எனக்கு நீ அழகு யாருமே இல்லைப்பா. உங்களுக்கு தான் முதல் இடம். கோடி உறவினர்கள் இருந்தால் கூட நான் உங்களை முதலாவதாக நான் வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசுப்பா அப்படிப்பட்ட ஒரு அறிவை எனக்கு தாரு. இயேசுவே நீரே எனக்கு முதல் முக்கியமான இரத்த சம்பந்தமான உறவு, உம்முடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன் என்கிற வெளிச்சத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இதில் வளர எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எங்களை அப்படி நடத்துவீராக. ஆமென், ஆமென், ஆமென். தேவரீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்துன்னு சொன்னீங்களே. ஒவ்வொரு நாளும் ஜெபித்து நாங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை சந்தோஷமாக அனுபவிக்க, மனசு விட்டு உங்களோட பேச, ஜெபத்தில் எங்களுக்கு கிருபை தாரும். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஆசீர்வதிக்கிறேன். சரீரத்தில் கூடிய பலவீனங்கள் மறையட்டும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான ஞான கிருபைகளை ஆண்டவரே கர்த்தாவே சிந்திக்கக்கூடிய திறமையிலும், உணர்விலும், ஆத்துமாவிலும் ஆண்டவரே கையின் பிரயாசங்களையும் தருங்க ஆண்டவர். ஆவியில் உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளட்டும். ஆவிக்குரிய வளர்ச்சியை பிள்ளைங்களை அடையட்டும் ஆண்டவரே. அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியோர் வரை எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதம் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, காட் பிளஸ் யூ. எல்லாரும் ஒரே